Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் vlog தான் பார்க்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களில் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே. அன்பு எங்கே வந்துருக்கோம்னா திருவான்மையூர் சிட்டிகேட் ஹோட்டலில் சாப்பிட வந்துருக்கோம். பிரியாணி தந்தூரி ஆப்பிள் அவளே காட்டு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அப்பா வந்துருக்க மாட்டாங்க, அப்புறம் பொண்ணே கழிச்சு வந்தாங்க அப்பா. ஹோட்டலுக்கு வந்துருக்கோம், பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம். தந்தூரி இல்லை, அதனால பார்பிக்யூ. எப்படி நாளைக்கு வைக்கணும், ஆனால் இன்னைக்கு வச்சுட்டாங்க, அடுத்த நாள் வைக்கணும். பிரியாணி வந்துருச்சு, பாபிக் தந்தூரி, பெப்பர் எல்லாம் வந்துச்சு. நம்ம சாப்பிட சாப்பிட வந்துருக்கா. பாருங்க, ஷாப்பிங் பண்ணியாச்சு. சாப்பிட்டாச்சு அப்படி. ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. காட்டன் ரோஸில் சாப்பிட்டாச்சு. ட்ரெஸ் எடுத்தாச்சு. ட்ரெஸ் எடுத்துட்டு ஆப்போசிட்டில் சிட்டிகேட் ஃபேவரட் கடை, எப்போதும் அங்கேயே சாப்பிடுவாங்க. அங்கே போய் சாப்பிட்டு வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்னென்னு வாங்க நீங்கள் காட்டுறீங்களா? இப்படி வந்துட்டோம். காரை நிப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா பூவில் வாங்கியிருக்கீங்க இப்போ. ஒரு பூவில் மார்க்கெட்டில் போயிட்டு பூ வாங்கிட்டாங்க. கார்த்திகை விளக்கு வாங்கியிருக்காங்க. பூ வாங்கியிருக்காங்க. ஏன்னா கார்த்திகை வருதுல்ல, கார்த்திகை வாங்கினா விலை அதிகமாக இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வீட்டுடைய பூட்டை பாருங்கள். ஒரு போன மாதம் ஒரு டைம் சாவியை வீட்டுக்குள்ளே வச்சு தீபாவளி அன்னைக்கா முத நாள் வந்து சாவி உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. இதோட பெரிய பூட்டு, சாவி உள்ளே இருந்துருக்கு, பெரிய சாவி. ஆமாம், அதை வந்து உடைக்க முடியாது. அது என்னாச்சு, அப்புறம் ஹவுஸ் ஓனர் மேலே வந்து ஃப்ரெண்டு வந்து வெல்டிங் மிஷின் கட் பண்ணுற மிஷின் நினைக்கிறேன், கட் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூட்டு வாங்கவே இல்லை. இப்போ பாருங்கள், பூட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய பூட்டு. இது யாராலையும் பிக்க முடியாது. திறக்க வேற. வீட்டுக்கு யாராவது வந்தால் கூட பயந்து ஓடிடுவாங்க. எவ்வளோ பெரிய பூட்டு ஐயோ வேணாண்ட அந்த வீட்டுக்குன்னா. அதுக்காக இன்னைக்கு ஒரு பூட்டு வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஷாப்பிங்லாம் பெருசு இல்லை, ஒரே ஒரு சட்டை எடுக்க போனா அவ்வளோதான். ஷாப்பிங் ஈட்டிங் என்னென்ன வாங்கியிருக்கான்னு பார்ப்போமா, காட்டுங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் அதில் தான் ஆரம்பிச்சிருவோம். சட்டை, ஒரே ஒரு சட்டை ஷர்ட். எப்போதும் எடுக்கும்போது வருஷம் வேணாம் சொன்னேன், இருந்தாலும் சரி எடுக்கும் எடுத்துருக்காங்க. வருஷம் எடுக்கிறது. இந்த வருஷம் எடுக்கலைன்னா அதனால ஒரே சட்டை மட்டும் எடுக்கிறோம். சட்டை இது நாங்கள் எடுக்கிறதுக்கு ஐயோ எப்பவும் பேண்ட் சட்டை தான் எடுப்போம். இந்த வருஷம் சட்டை மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இது பார்ப்போமா. நிற்கிற கொடுத்துருக்கு, கையை உள்ளோட்டு எடுக்கணும். இது என்னன்னு பார்த்தீங்களா? தெரியுதா? இது என்னது? நைக்கா ஃபவுண்டேஷன். அங்கே நான் சும்மா போய் நின்றேன். எவ்வளோன்னு கேட்கறதுக்கு மூஞ்சில் அடிச்சு விட்டாங்க எனக்கு. பில்லு இந்த வேற பொருள் வாங்கும்போது பில்லு போடுறதுன்றோம். நான் பில்லு போடுறதுன்றேன். இங்கே போய் பார்த்துருந்தாங்க. உடனே அந்த பொண்ணு அந்த மேக்கப் எல்லாம் செட் வைப்பாங்கல்ல, அவங்க உடனே போட்டு பார்க்க சொல்லி போட்டு பார்த்துட்டு அது 700 ஆயிடுச்சுங்க. அந்த பில்லு 700 650 ரூபா, 649 ரூபா. இது மட்டும் அது மட்டும் 640. ஓகே, இது போட்டு பவுடர் போட்டாங்கன்னா நல்லா இருக்குமா, பளிச்சுன்னு வெள்ளையா இருக்குமா. சரி ஓகே கொடுங்க. அது இது வாங்கிட்டு வந்தாச்சு. சும்மா போய் பார்த்ததுக்கு வாங்கி விட்டுச்சாங்க. சரி ஓகே இருக்கட்டும். அடுத்து என்ன? ஃபஸ்ட்டு வந்து பென். பென் வாங்கிட்டாங்க. காலேஜுக்கு போக பென். ஓகே, அது அப்பாவோட கிஃப்ட். அப்பா வரதுக்கு முன்னாடி வாங்கியாச்சு. கேக் கட் பண்ணிட்டு கேக் கட் பண்ணும்போது இதை கொடுக்கலாம். இப்போ முக்கியமான டாஸ்க் பூட்டு வாங்கியாச்சு. ஒரு இல்லையா இந்த பூட்டு பதில் இந்த பூட்டை காட்டுங்க. இந்த போர்ட்ல இருந்து அது அப்கிரேடு.
எதா இருந்தாலும் இதான் நல்லா இருக்கு. இந்த போட்டே போதும்னு நினைக்கிறாங்க. சரி என்ன இருந்தாலும் போட்டோம் அவங்க. இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது போட்டுக்கலாம், அந்த பூட்டு போட்டுக்கலாம். இதே நல்லா இருக்கு பூட்டு. என்ன பர்ஸு உள்ள இருக்கு. அது வேம்பு பரிசு பாருங்க. அதுக்கப்புறம் என்னது டாலரா? செயின். செயின் அவங்களுக்கு கழுத்துக்கு ஒரு செயின் வாங்கியிருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம். ஃபேன்சி ஐட்டம். நான் இப்போ போட்டுருவேன். என்னது அது வந்து காலேஜ் வேணுமா எதுவும் மாத்தி என்னது அது? ட்ரெஸ்ஸில் போய் தொங்க விட போறானா? யாராச்சும் தொங்க விடுவாங்களா? அது கபோர்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஐடி கார்டு யாராவது ஓகே, ஓகே. அவங்க ஹாஸ்டலில் வந்து கபோர்டு இருக்குல்ல ட்ரெஸ் வைக்க, அதில் மாட்டி தொங்க வைக்கிறதா? என்னமோ வாங்கிட்டு போறேன் என்னமோ பண்ணிடுவோம். அதுக்குதான் ஓகே. ட்ரெஸ்லாம் தொங்க ரெண்டு இருக்கு. அப்புறம் 2 பேர் போதுமா? பென்சில். பேன்சி பாருங்க. இந்த கலர் இல்லை வீட்டில், அதனால இந்த கலர் இல்லையா? கலர் எல்லா கலரும் போல இருக்கு, இந்த கலர் இல்லை போல இருக்கு. சரி ஓகே, இதே ஒன்று வாங்கியாச்சு போல இருக்கு. இதுதான் எங்களோட பர்ச்சேஸ். ஷாப்பிங்க பார்த்துக்குங்க. இது வந்து திருவாம்பியூர் மார்க்கெட்ல வாங்குது. பூ கார்த்திகை இது பேர் என்ன? ஜாதி. இது வந்து பூ பாருங்க. சாமந்தி பூ வந்து அடுத்து கார்த்திகை என்னைக்கு வருது? 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை கார்த்திகை வருது, அதனால பூ பேர் வாங்கியாச்சு. சரி மார்க்கெட் வழியாக வந்தோம், ஏன்னா வாங்குறதுக்கு டைம் இருக்காது, நான் வேலைக்கு போயிடுவேன். அதனால சிப்பே வாங்கி வச்சுட்டோம்னா வேலைக்கு இருக்கும். அந்த டைத்தில் விலை அதிகமாக இருக்கும், அதனால சாமந்தி பூ வாங்கி வச்சு. இது என்ன பேர் என்ன? பூ பேர் என்ன? ஜாதி. ஜாதி பூ வர தலைக்கு வைக்கிறதுக்கு வாங்கியாச்சு. எப்போதும் மல்லிகைப்பூ கட்டுறதுக்கு கட்டி தான் போடுவாங்க, உதிரி உதிரி பூ தான் வாங்குவோம். இப்போ வந்து இன்னைக்கு கட்டின பூ வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். நாளைக்கு பர்த்டே வைக்க. ஆமாம், பிறந்த நாள் வைக்கிறதுக்காக உதிரி பூ இல்லை, அதனால ஜாதி பூ கட்டணும். இருமுடி கட்ட ஒன்றுக்கு போகணும். அது அவன் நாளைக்கு வந்து என் ஃப்ரெண்டு அவங்க பையன் சௌரிமலை போகிறாங்க, இருமுடி கட்ட இருமுடி கட்ட போகிறாங்க. அதனால சரி அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு பூ வாங்கியாச்சு. அடுத்து இது கார்த்திகைக்கு விளக்கு. அகல் விளக்கு. நம்ம எப்போதும் நம்ம விளக்கு ஏற்றிட்டு பழசு வச்சுருப்பாங்க, இல்லை இல்லையா? இந்த தூக்கி போட்டு வச்சு எல்லாத்தையும். எத்தனை பீஸ் வாங்குனீங்க? 27 இருக்கு. 27 பீஸ். 50 ரூபாய்க்கு 25. 10 ரூபாய்க்கு 5, 25 இலக்கா 50 ரூபாய்க்கு 25, 2 ஃப்ரீ. 27 வாங்கிட்டு வந்தேன். அதனால 27 விளக்கு வாங்கியாச்சு. இதுதான் ஷாப்பிங். இதாங்க எங்க ஷாப்பிங். இதுதான் கேக் கட்டிங் நம்ம வீட்ல பண்ண போறது இல்ல. வந்து சர்ப்ரைஸா சர்ப்ரைஸா பீச்ல தான் பண்ண போறோம். பீச்ல கட் பண்ண போறோம். நம்மளுக்கு பிடிச்ச பீச் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கீங்க. என்ன பீச்சு? பாலவாக்கம் பாலவாக்கம் பீச். நைட்டு போனா போலீஸா இருப்பாங்க. நான் கேக் கட் பண்ணிக்கணும்னு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும். நம்ம 12 மணி வரையும் பீச்சில் இருக்கலாம், 1 மணி வரையும் இருக்கலாம் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் 1 மணி தான் போலீஸ்கார வந்தாங்க. 12:30 1 மணிக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ள கேக் கட் பண்ணிட்டு வந்துடும் போய் சொல்லிடுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் பீச்சில் அலோடு கிடையாது நைட்டில். அதனால போலீஸ்காரன் வரக்குள்ளே கேக்கு வெட்டி சாப்பிட்டு வந்துடணும். ஃபுல்லாக பாருங்க, கண்டினியூ வீடியோ கண்டினியூ கேக் கட்டிங் கண்டினியூ ஆகும்.